ரத்த தானம்ங்கிறது ஒரு உன்னதமான சேவை. நம்ம கொடையா கொடுக்கக்கூடிய ரத்தம் இன்னொரு உயிரை காப்பாற்றுன்ற நம்பிக்கையில் பலர் தங்களுடைய ரத்தத்தை தானமாக வழங்க முன்வராங்க. அப்படி வழங்கக்கூடிய ரத்தம் முறையாக பயன்படுத்தப்படுதா? ரத்த மாற்றம் தொடர்பாக தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கான காரணம் என்ன? அதனை களைய என்ன செய்ய வேண்டும்? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சி தான் இந்த வார உளவு பார்வை. தமிழகத்தில் சராசரியா ஒரு ஆண்டுக்கு 8 லட்சம் யூனிட் ரத்தம் கிடைக்கிறது. இதன் மூலம் 12 லட்சம் பேர் பயனடைகிறாங்க. இரத்த வங்கிகள் மூலம் கிடைக்கப்பெறும் இந்த ரத்தம் விபத்து, அறுவை சிகிச்சை, இரத்த சோகை, பிரசவம் மற்றும் பல நேரங்களில் இரத்த அணுக்கள் பிரிக்கப்பட்டு மரபணு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுது. இரத்த தான முகாம்கள் மூலம் சேகரிக்கப்படும் இரத்தமானது பல்வேறு சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுது. புற்றுநோய் சிகிச்சைக்கு 24%, விபத்து சிகிச்சைக்கென 19%, எலும்பு முறிவு சிகிச்சைகளுக்கு என 10%, மற்ற அறுவை சிகிச்சைகளுக்கு 13% பயன்படுத்தப்படுது. மகப்பேறு மற்றும் இரத்த சோகைக்கு 7% ரத்தம் பயன்படுத்தப்படுது. இருதய நோய்க்கு 7%, சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்க்கு 6% பயன்படுத்தப்படுது. டெங்கு, தீக்காயம், உறுப்பு மாற்று சிகிச்சை என மேலும் பல மருத்துவ சிகிச்சைக்கு 14% ரத்தம் பயன்படுத்தப்படுது. ஒரு மனிதனுக்கு சராசரியா ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு 12க்கு மேல் இருக்க வேண்டும். பல நேரங்களில் இந்த சராசரியை பூர்த்தி செய்ய முடியாம போயிடுது. இதற்கு பல காரணம் சொல்லப்படுது. மாறி வரும் உணவு பழக்கம், வாழ்க்கை முறை தொடங்கி ஒவ்வொருவருக்கும் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வரை சொல்லலாம். ஆனால் விபத்து நேரத்தில் உடலில் திடீரென இரத்தப்போக்கு அதிகமாகி அதன் அளவு குறையும் போது ஒரு விதமான அதிர்ச்சி ஏற்படும். அதனை சமாளிக்க இரத்த மாற்றம் என்பது அவசியமாகுது என்கிறார் மருத்துவர் குணநாதம். ரத்தமானது உடம்புல ஆக்சிஜனையும் உணவு சத்தையும் எடுத்து போய் ஒவ்வொரு உடம்புல இருக்கிற செல்லுங்களும் இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் அது அதிக அளவு இழப்பு ஏற்படும் போது ஷாக், என்டையர் சிஸ்டமே ஒரு ஷாக் ஸ்டேஜுக்கு போய் அதனால் இறப்பு ஏற்படும்ன்றதுனால அதை மாத்திரம். அதனால் 2 லிட்டருக்கு அதிகமாக இரத்த இழப்பு இருந்தால் உடனே இரத்த பரிமாற்றம் பண்ணணும்ன்றது மிக அவசியம். குறிப்பாக அறுவை சிகிச்சையின் போது அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி பிரசவ நேரத்தில் பார்ப்பாங்க. இப்போ அறுவை சிகிச்சையின் போது கூட என்ன பண்ணாங்கன்னா அதில் சிகிச்சை பண்ணும்போதே இரத்த கசிவு ஏற்படுறது. அந்த ரத்தத்தை மொத்தமாக எடுத்து அதையும் சுத்திகரித்து பண்ணி மறுபடியும் அந்த நோயாளிக்கு ஏற்றுறதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறது. ஒரு யூனிட் ரத்தம் என்பது 350 ml. ரத்தம் கொடுக்க அது சுரக்கும். இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் தமிழகம் தன்னார்வ கொடையாளர்கள் மூலம் அதிக அளவு ரத்தம் பெற்று முதன்மை மாநிலமா இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த இரத்த மாற்றம் என்பது மருத்துவ உலகில் நடைமுறைக்கு வந்து ஒரு நூற்றாண்டு தான் நடைபெறுது. 1900 ஆண்டு தொடக்கத்துல பேறுகாலத்தில் அதிக இரத்தப்போக்கு இருந்தபோது முதன்முறையா இரத்த மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் இரத்தப்போக்கை சமாளிக்க அதற்கு முன்னர் பல வழிகள் முயன்றும் அது தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இரத்த வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டு 1ஆம் உலகப்போர் காலத்தில் காயமடைந்த வீரர்களுக்கென இரத்த மாற்றம் செய்யப்பட்டது. அப்போது இராணுவ மருத்துவர்கள் பொதுவான இரத்த வகையான O குரூப் இரத்தத்தை சேகரித்து பதப்படுத்தி வைத்தனர். அதன் பின் தான் இரத்த வங்கிகள், இரத்த நுண்ணணுக்கள் பிரிப்பது உள்ளிட்ட பரிணாம வளர்ச்சி இரத்த மாற்ற முறையில் அரங்கேறியது. இரத்த தானம் என்பது தன்னார்வலர்கள் மட்டுமல்லாமல் குடும்ப நிர்பந்தம் காரணமா உறவினர்களால் வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்படும் போது தங்களுடைய பழக்க வழக்கம் குறித்து கொடையாளர்கள் உண்மையை சொல்ல முன்வருவது இல்லை. இதனால சில சிக்கல்கள் உருவாகிறது. இப்போ எங்கேயுமே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் டோனர் பொறுத்தவரையும் தமிழக அரசு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம ரத்தம் பொறுத்தவரையும் மார்க்கெட்லேயும் வாங்க முடியாது. ஸோ ஒரு உறவினர் வந்துட்டாலோ அவங்களோட சொந்தக்காரங்க யாரோ வாலண்டரியாக டொனேட் பண்ணுறாங்க, அதை நம்ம என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா நம்மளால் இந்த இதை இது பண்ண முடியாது. பட் கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் கட்டாயப்படுத்துனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம அன்னிக்கு கொடுக்கணும், இல்லை நம்ம அப்பா கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த சில பழக்க வழக்கங்கள் வெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு அது தெரிய வராது. அப்புறம் நம்ம டெஸ்டிங்கில் அதை கண்டுபிடிக்கணும். ரத்தத்தை தானமாக வழங்கும் கொடையாளர்கள் தன்னுடைய ஒரு யூனிட் ரத்தம் மூலம் ஒரு உயிர் காப்பாற்றப்படும் என்கிற உன்னத நோக்கத்தோடு தான் வருகிறார்கள். ரத்தத்தை தானமாக கொடுக்க வருபவர்களிடம் ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு அதனை அவர்கள் பூர்த்தி செய்த பின் அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படுது. விண்ணப்பத்தில் தகாத உடலுறவு, இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், பாலின நோய் குறித்த கேள்விகள் கேட்கப்படுது. நீரிழிவு, ஆஸ்துமா மற்றும் இருதய நோயாளியா,
இதுவரை காசநோய் தாக்கியுள்ளதா, கடந்த ஓராண்டில் டைபாய்டு, மலேரியா, மஞ்சள் காமாலை ஏதும் தாக்கியுள்ளதா உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்படுது. அதோடு கடந்த 24 மணி நேரத்தில் மது அருந்தினீர்களா, கடந்த ஓராண்டில் அறுவை சிகிச்சை ஏதும் செய்துள்ளீர்களா, கர்ப்பிணியா, பாலூட்டும் தாய்மாரா, இரத்த மாற்றம் இதற்கு முன்பு நடந்ததா, தங்கள் உடலில் எங்கேனும் பச்சை குத்தப்பட்டுள்ளதா, சமீபத்தில் தகாத உடலுறவு வைத்துள்ளீர்களா உள்ளிட்ட கேள்விகள் அடங்கிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த வழிமுறை மூலம் ஆரோக்கியமான கொடையாளர்களிடமிருந்து தான் ரத்தம் பெற முடியும். இமீடியட்டாக ஒரு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் டோனர் தான் நம்ம உள்ளே வரோம். ரத்த வங்கிகளில் ரத்தம் ஏற்கனவே இருக்கும், ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பேசிஸில் நம்ம வந்து இந்த பிளட்டை இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இந்த ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பேசிஸில் நம்ம இஷ்யூ பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, பிளட் இஸ் அ பெரிஷபிள் ப்ராடக்ட். அந்த பிளட் வந்து 28 நாள்லேருந்து 29 நாள் தான் நம்ம 28 நாள் தான் நம்ம வந்து சேகரித்து வைக்க முடியும். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் டோனராக ஒருத்தருக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் டோனராக நம்ம பிளட்டை வாங்கினா கூட ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற ரத்தத்தை ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி 5 விதமான நோய்களும் இல்லை, குரூப்பிங் டைப்பிங் கண்டுபிடிச்சி கிராஸ் ரியாக்ஷன் பார்த்து அந்த பிளட்டை வச்சிருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம இமீடியட்டாக கொடுக்குறோம். இதன் மூலமாக ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படும் போது உடனடியாக நம்ம ரத்த வங்கியிலிருந்து ரத்தம் கொடுக்க முடியுது. இரத்த தான முகாம்களில் பெறப்படும் ரத்தம் ஆய்வகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பிரதானமாக 5 வகை தொற்றுக்கள் ஆய்வு செய்யப்படுது. மலேரியா, HIV, பாலின நோய், ஹெப்படைட்டிஸ் B மற்றும் C ஆகிய நோய்கள் குறித்து ஆய்வு செய்யப்படுது. HIV பொறுத்தவரையில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் மூலம் விநியோகிக்கப்படும் உபகரணங்கள் மூலமாக மட்டுமே ஆய்வு செய்யப்படுது. இந்த HIV கிட் பொறுத்த வரைக்கும் ஹீட் ஈக்குவலைசர் என்கிற ஹாலோகிராம் இருக்கு. இதன் மூலம் இந்த கிட் பயன்படுத்த தகுதியானதா என்பதை கண்டறிய முடியும் என்கிறார் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தின் திட்ட இயக்குனர் செந்தில்ராஜ். இந்த டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டெஸ்ட் வந்து சரியான டெஸ்ட் பேக் தானா, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு தான் நம்ம வந்து பாதுகாக்கிறோம். இந்த இண்டிகேட்டர் வச்சே இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து இது மாதிரி இருந்தால் ஓகே. இந்த இண்டிகேட்டர் வந்து டார்க்காக இந்த மாதிரி கலர் மாறி இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் கிட் வந்து இந்த பாக்ஸ் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இந்த ஹீட் டெஸ்டிங் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால நம்மளோட குவாலிட்டி ஆஃப் டெஸ்டிங் கிட்டு நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியுது. இதுதான் வந்து 3rd ஜென்ரேஷன் எலிசா கிட் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்ஸ் இருக்குது. இந்த வெல்ஸில் வந்து இங்கே நம்ம இதில் இருக்கிற வந்து நம்ம பஃபர் சொல்யூஷன், அதே மாதிரி இண்டிகேட்டர் சொல்யூஷன், இது எல்லாத்தையும் வந்து மாறி மாறி நம்ம வந்து இப்போ பேஷண்ட்டோட பிளட் வரும்போது பேஷண்ட் பிளட்டை இதில் ஆட் பண்ணி இது கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் மட்டும் வந்து 3 மணி நேரம் ஆகும் இந்த டெஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்கு. இந்த டெஸ்ட்டை ரன் பண்ணி முடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து HIV பாசிட்டிவ் நபரா இல்லை HIV நெகட்டிவ் நபரா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து HIV கோம்ப் எய்ட்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற வந்து இன்னொரு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டை வந்து ஆல் பெரிஃபரல் பிளட் பேங்க்கில் யூஸ் பண்ணுறோம். இதுவுமே நமக்கு வந்து நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் டெல்லி வந்து சப்ளை பண்ண டெஸ்ட்டு. இந்த கோம்ப் எய்ட்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இதுலேயும் வந்து வெல்ஸ் தான் இருக்கும். இந்த வெல்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா பஃபர் சொல்யூஷன், இது வந்து இண்டிகேட்டர் ஏஜென்ட்டு, HIV பாசிட்டிவ் உண்டான கண்ட்ரோல், நெகட்டிவ் உண்டான கண்ட்ரோல். இப்போ இந்த டெஸ்ட் பேக்கில் மொத்தம் வந்து 46 டெஸ்ட் கிட்டு உள்ளே இருக்கும். ஒரு நபர் வந்து ரத்த தானம் கலெக்ட் பண்ண உடனே பிளட் பேங்க் அந்த பேக்கெட் கொண்டு வந்த பிறகு முதல்ல ரத்தத்தையும் இந்த பஃபர் சொல்யூஷனும் நம்ம விட்டுருவோம். விட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து அதை பஃபர் சொல்யூஷன் வச்சு வாஷ் பண்ண பிறகு எகெயின் இந்த இண்டிகேட்டர் ஏஜென்ட், கலரிங் ஏஜென்ட்டை நம்ம வந்து போடுவோம். கலரிங் ஏஜென்ட்டை போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு ஒரே ஒரு டாட் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து HIV நெகட்டிவ் பிளட் அர்த்தம். 2 டாட் வந்துச்சுன்னா அது வந்து HIV பாசிட்டிவ். இந்த சிக்னல் HIV டெஸ்ட் கிட் 2ல் நம்ம வந்து முதல்ல ஒரு பஃபர் சொல்யூஷன் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட பிளட்டை ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண பிறகு திரும்பவும் நம்ம வந்து பஃபர் சொல்யூஷன் அண்ட் இண்டிகேட்டர் சொல்யூஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 டாட் வந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். ஒரே ஒரு டாட், இந்த சிங்கிற கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் ஒரு டாட் மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து டெஸ்ட்டில் டாட் இல்லாமல் சிங்கிற கண்ட்ரோலில் மட்டும் டாட் இருந்துச்சுன்னா இது வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். மூன்றாவதாக வந்து நம்ம வந்து இந்த HIV கார்ட் டெஸ்ட்டை வச்சும் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த கார்ட் டெஸ்ட்டை வந்து இந்த பேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கார்ட் டெஸ்ட்டை பிரிச்சிங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்ட் டெஸ்ட்லையும் நம்ம வந்து பேஷண்ட்டோட பிளட்டையும் அந்த பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணோம்னா இங்கே கண்ட்ரோல் இருக்குது. HIV ஸ்ட்ரெயின் வைரல் ஸ்ட்ரெயின் 1 இருக்குது, 2 இருக்குது. யாருக்காச்சும் வந்து யாருக்கெல்லாம் HIV வைரல் ஸ்ட்ரெயின் 1 அஃபெக்ட் ஆகிருக்கும் இங்கே 1லேயும் கூடுதலாக ஒரு கோடு இருக்கும். 2 யாருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ 2ல வந்து கோடு இருக்கும். கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும், அதாவது டெஸ்டிங் கிட் வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த நம்ம நாக்கோ சப்ளை பண்ண டெஸ்ட் கிட்டை வச்சு தான் இரத்த வங்கிகள், அரசு நம்பிக்கை மையங்கள், ICTC சென்டர்ஸ் அனைத்துலேயும் வந்து HIV டெஸ்டிங் பண்ணுறோம். ஒவ்வொரு HIV டெஸ்டிங்கும் எலிசாவில் பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் ஆகும்.
ஹோம் பேஸில் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் ரன் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்த பிறகு ரத்தம் வந்து சேஃப் அப்படின்னு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபியூஷனுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதே பிளட் தான் எடுத்து நம்ம வந்து வெளியிலையும் இஷ்யூ பண்ணுறோம். அண்ட் ஐசிடிசி நம்பிக்கை மையத்துலையும் ஒருத்தர் பாசிட்டிவ் வர பட்சத்தில் அவருக்கு வந்து 2வது 3வது கிட்ட வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம வந்து அவர் HIV பாசிட்டிவ் அல்லது HIV நெகட்டிவ்னு நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம். தானமாக பெறப்படும் இரத்தத்திற்கு இத்தனை வழிமுறைகள் கடந்துதான் நோயாளிகளுக்கு வழங்கப்படுது. தமிழகத்தில் 390 இரத்த வங்கிகள் உள்ளன. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் உள்ள இரத்த தான வங்கிகளில் பெறப்படும் இரத்தம் உயர் ரக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. பெரும்பாலும் கணினிமயமாக்கப்பட்ட முடிவுகள் கிடைக்கும் என்பதால் அங்கு தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லை என்கின்றனர். குருதி தானம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் மிக தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி தானமாக பெறப்பட்ட இரத்தத்தை சோதனை செய்வதற்கான வழிமுறைகளும் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தானம் செய்யப்பட்ட பிறகு பரிசோதிக்கப்பட்ட இரத்தம் குருதி எப்படி செலுத்த வேண்டும் என்பதற்கும் வழிமுறைகள். ஆனால் தாலுகா மருத்துவமனைகளில் HIV குறித்த அடிப்படை ஆய்வுகள் தான் மேற்கொள்ளப்படுது. இங்கு மேற்கொள்ளும் ஆய்வுகள் குறித்த முடிவுகளை தொழில்நுட்ப வல்லுநர்கள் கைப்பட எழுதி தருகின்றனர். எனவே இதில் தவறுகள் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. நிறைய இடத்துல வந்து வேக்கன்சி இருக்குது. நிறைய இடத்துல வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் இல்லை. நிறைய இடத்துல அந்த பரிசோதிக்கிற அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. அப்புறம் வந்து இந்த கிட்ஸில் வந்து ஈக்வாஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம். நாங்கள் சிஎம்சி வெள்ளூருக்கு, பூனேக்கு இங்கெல்லாம் அனுப்பி அதை கிராஸ் செக் பண்ணுவோங்க. அதில் எதனா குழப்பங்கள் இருக்குதா? அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ரெஃபரல் லெபார்ட்டரி வச்சுருந்தோம். தமிழகத்தில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் இரத்த சேமிப்பு மற்றும் இரத்த மாற்ற முறையானது உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறைகளில் ஒன்று. அவ்வாறு இருக்க இதில் தவறுகள் நடக்க வாய்ப்புகள் குறைவு. இருப்பினும் மனித தவறுகளால் சாத்தூர் மற்றும் மாங்காடு சம்பவம் என்பது தமிழக மருத்துவத்துறைக்கு கருப்பு புள்ளியா மாறியிருக்கு. இந்த இரு சம்பவங்களும் இரத்த மாற்றம் குறித்த ஒரு வகை அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. பல கனவுகளோடு கருத்தரித்திருந்த சாத்தூர் பெண்ணுக்கு HIV பாதிக்கப்பட்ட இரத்தம் ஏற்றப்பட்டது அவரை வாழ்நாள் முழுவதும் முடக்கி போடும் ஒரு துயரகர சம்பவமாக மாறியிருக்கு. இந்த சம்பவங்களுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அவுட்சோர்சிங் மூலம் தகுதியற்ற நபர்கள் ஆய்வகங்களில் பணியமர்த்தப்பட்டிருப்பது. இது ஆய்வகங்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியிருக்கு. ஆள் பற்றாக்குறை ஒன்று இருக்குது. ஆட்கள் வந்து ஒரு பொறுப்பில்லாத தனத்தில் இருக்காங்க. ஏன் பொறுப்பில்லாத தனத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே வந்து ப்ரைவேட் செஷனில் வேலை பண்ணக்கூடிய அந்த அவங்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லை, 6 மாதம் இல்லை 1 வருஷம் கான்ட்ராக்டில் தான் வந்து வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா யாருக்குமே பொறுப்பே இருக்காது. அவன் வேறு ஏதாவது ஒரு தொழில் வந்து பண்ணிகிட்ருப்பான் அடிஷ்னலாக. ஏன்னா கம்மியான சம்பளம், அடிஷ்னலாக வேறு ஏதாவது இதுக்கு வந்து அக்கறை கொடுக்கறது வந்து கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு வெக்கக்கேடான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த பிளட் பேங்கோட பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய காசுகள் செலவாகுது. என்னென்னா இந்த HIV டெஸ்டிங் பண்ணதுக்கு உண்டான காசுகள் வந்து செலவாகுது. ஆனால் அதுக்கு உண்டான அக்கௌண்டபிலிட்டியே இல்லை. தனது அண்ணிக்கு இரத்த சோகை உள்ளதால் அவருக்கு ரத்தம் வழங்க வேண்டும் என மாற்று கொடையாளராக வரவழைக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த இளைஞரின் ரத்தம் முறையாக கவுன்சிலிங் இல்லாமல் பெறப்பட்டு ஆய்வு செய்யாமல் வேறு ஒரு பெண்ணுக்கு ஏற்றப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் முறையாக பரிசோதிக்காமல் இரத்தத்தை வழங்கியது தவறு என அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு மேல் உள்ள ஆய்வக கண்காணிப்பாளர் மருத்துவ அலுவலர்கள் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை. வயிற்றுப்போக்கு வாராவும் ரொம்ப மாறி மாறி சிக்கலாயிருச்சு. அவளுக்குள்ள பிளட்டு ஓயாமல் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு மாசமாக இருக்கிறவ அவளால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. ரொம்ப வயிற்றுப்போக்கு போவோம். மடனை என்னை கூட்டு போவாங்க அப்படிங்கிறோம். எனக்கு வேலைக்கு போக மனசில். ஞாயிற்றுக்கிழமை டயரியா நிறையா போயிடுச்சு. 17ஆம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் 17/12/2018 திரும்ப சாத்தூர் சிகிச்சை தேடி தான் போகிறேன். கவர்மெண்ட்டை நம்பி தான் போகிறேன். அங்கேயும் அவங்க அட்மிஷன் போடுறாங்க. அப்போயும் வந்து அரசு மருத்துவரை பார்த்து ஆலோசனை வாங்கினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. குளுக்கோஸ் போட்டுட்டு திரும்பியும் எங்கிட்ட அவங்க உண்மையை சொல்லலை. இந்த சம்பவம் அரசின் கவனக்குறைவால் நடந்ததால விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை, அரசு சார்பில் நிவாரணம் மற்றும் வேலை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிவாரணம் எதுவும் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வாழ்நாள் பாதிப்புக்கு தீர்வாக அமையாது. அதே போல இந்த சம்பவத்தால் தன் சமூக மதிப்பை இழந்துவிட்டோம் என்ற எண்ணத்துல அந்த இளைஞர் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார்.
தொடக்கத்திலேயே அவரை அழைத்து முறையாக கவுன்சிலிங் கொடுத்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. 2 வருடத்துக்கு முன்னாடி பாசிட்டிவ் ஆனவர் 2 வருடத்துக்கு பிறகு அதே மருத்துவமனையில் எப்படி அவர் நெகட்டிவ் ஆனார்ன்றது தான் தெரியல. ப்ளஸ் அவரை 2 வருடம் வந்து ட்ரேஸ் பண்ண முடியலன்றது தான் அது என்னன்றது ஆராயணும். உண்மையிலேயே ட்ரேஸ் பண்ண முடியல, அவர் வேறு எங்கன்னா ஊருக்கு போயிட்டாரா, இல்லை நம்மளுடைய வாலண்டரி கவுன்சிலர்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களா, ஒரு தடவை 2 தடவை சும்மா கால் பண்ணிட்டு விட்டுட்டாங்களான்றது எனக்கு தெரியாது. அது ஒரு லாக்கினே, ஆனால் அது மேஜர் மிஸ்டேக் இல்லை. என்னை கேட்டால் மேஜர் மிஸ்டேக் வந்து இந்த டெஸ்ட் எப்படி 2 டெஸ்ட்டும் எப்படி நெகட்டிவ் ஆகும். சாத்தூர் செய்தியின் ரணம் ஆறுவதற்குள்ளாகவே சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ரத்தம் ஏற்றப்பட்டதால் தனக்கு HIV பாதிப்பு வந்ததாக மற்றொரு பெண் புகார் தெரிவித்தார். 4 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது தனக்கு இரத்த சோகை ஏற்பட்டதால் ரத்தம் ஏற்றிக்கொள்ள மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 2 யூனிட் ரத்தம் ஏற்றப்பட்டுள்ளது. பின்னர் மீண்டும் மாங்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே சிகிச்சையை தொடர்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 8 மாதத்தில் நடத்தப்பட்ட இரத்த பரிசோதனையில் அவருக்கு HIV உள்ளதாக கண்டறியப்பட்டது. மருத்துவர்களிடத்தில் இதற்கான காரணத்தை கேட்டபோது ரத்தம் ஏற்றும் போது தொற்று வந்திருக்கலாம் என அலட்சியமாக பதிலளித்ததாக கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து போய் கேட்டோம், ரத்தத்தாலாம் வரும் இந்த நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே தானே ஏற்றுறோன்னு, அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்கிறாங்க KMC ஹாஸ்பிட்டலில். என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்பட்டுருச்சு. நான் சமூகத்துக்கு வெளியே வர பயந்துக்கிட்டு மனு தான் அனுப்பி விட்டேன். என் மனு இன்னார் வரைக்கும் யாரும் படித்து என் வீடு தேடி வரல. இந்த சமூகம் இந்நாள் வரைக்கும் கவர்மெண்ட் எனக்கு இன்னும் இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லி ஒன்று கூட கேட்க வரல. பிறக்கும் குழந்தைக்காவது இந்த நோய் தொற்று இல்லாமல் குழந்தை பிறக்க சிகிச்சை எடுத்து தற்போது தனது குழந்தைக்கு தொற்று இல்லாமல் பார்த்து கொள்வதாகவும் தெரிவிக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு தனது உடன் பிறந்த சகோதரிகள் கூட தன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் மருத்துவர்களின் கவனக்குறைவு மற்றும் அலட்சியத்தால் தனது வாழ்க்கையே பறிப்போய்விட்டதுன்னு கதறாங்க. தன் பெற்ற குழந்தைக்கு இதுநாள் வரை தாய்ப்பால் வழங்க முடியாத நிலைக்கு ஒரு சிலரின் அலட்சியம் காரணமாகியுள்ளது. பசிக்கு குழந்தை அழுகும்போது தாய்ப்பால் தர ஆசை இருந்தும் அதை கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் வேதனைப்படுகிறார் இவர். வேண்டாம், நாங்கள் தான் முதல்ல முடிவு எடுத்துட்டோம். குழந்தை பிறதுக்கு முன்னிட்டே நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். பால் பவுடர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 1.5 மாதம் பால் பவுடர் கொடுத்தோம். இல்லை, HIV பேஷண்ட்டாக இருந்தாலும் குழந்தைக்கு ஃபீட் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொல்ல மாட்டாங்களே? டாக்டர் சொல்ல மாட்டாங்க. டாக்டர் நம்ப முடியலையே மேடம். டாக்டரை நம்பி நான் இப்படி அரசாங்கத்துக்கு போகணுன்னு எனக்கு இந்த நிலமை. எனக்கு டாக்டர் நம்பி நான் எப்படி நான் கொடுக்க முடியும்? என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் இல்லை எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? என் குடும்பமே இன்றைக்கி உட்காந்து அழுவுது எனக்காண்டி. எனக்கு 3 உடம்பிறப்புகள், 3 அக்கா தான். எனக்காண்டி தடவை நைட்டு அழுவுனாங்க. இந்த புகார் தொடர்பாக பதிலளித்த KMC மருத்துவமனை முதல்வர் வசந்தாமணி இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதில் கொடையாளருக்கு HIV தொற்று இல்லை என அறியப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாங்கள் பிளட் பேங்க்குக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், எங்களுக்கு பிளட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1962 அப்படிங்கிற பிளட்டை அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த 1962 பிளட்டு கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ண டெஸ்ட் எவிடன்ஸ் இது கம்ப்ளீட்டாக நெகட்டிவ். ஸோ அதுக்கு அடுத்த நாளே திருப்பி இன்னொரு யூனிட் பிளட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். 6/4 அன்றைக்கி கொடுக்குறோம். அன்றைக்கி 2129 அப்படிங்கிற ஒரு பிளட்டை ஏற்றுறோம். அந்த 2129 அந்த பிளட்டுக்கு ஸ்க்ரீன் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இந்த ரெக்கார்டில் இருக்குது. இந்த 2 சம்பவங்களும் பல கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு மருத்துவமனை ஆய்வகங்கள் இல்லாமல் தனியார் ஆய்வகங்களில் இரத்த பரிசோதனை மேற்கொள்ள பரிந்துரை செய்யப்படுவது ஏன்? இரத்த சோகைக்கென இரத்தம் ஏற்றிய முன்போ அல்லது இரத்தம் ஏற்றப்பட்ட பின் HIV பரிசோதிக்காதது ஏன்? ஆய்வகங்களில் மருத்துவ கண்காணிப்பாளர் மேற்பார்வையில்தான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறதா? போதிய நிதி இல்லாததால் HIV பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து நம்பிக்கை தர முடியாமல் போனதா போன்ற கேள்விகள் எழுகிறது. இரத்த தான திட்டத்தில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதனை களைய நம்முடைய சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் தேவை. அதற்கென தனிநபர் அடையாள எண் வழங்குவது மூலம் HIV பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பது எளிதாக இருக்கும். டோனரை ட்ராக் பண்ணுற மாதிரி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்கறது, அந்த டோனர் எங்கே இருந்தாலும் அவரை ட்ராக் பண்ணுறதுக்கான வசதிகள் வைக்கிறது. அதே மாதிரி ரத்த குருதி அனாவசியமாக தேவைப்படாத இடத்துங்கள்லாம் கொடுக்காம தேவைப்பட்டால் மட்டுமே கொடுக்கறது. கொடுத்தாலும் ஹோல் பிளட்டுக்கு பதிலாக ஃப்ராக்ஷனேட்டட் பிளட் கொடுக்கறது ஒரு யூனிட்லாம் கொடுக்காம தேவைப்பட்ட அளவுக்கு கொடுக்கறது, ஸ்ட்ராங் இண்டிகேஷன்ஸில் மட்டுமே கொடுக்கறது. இப்படி நம்ம முறைப்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது. மருத்துவ உலகில் இரத்த தானம் என்பது ஒரு புரட்சி. அதுதான் உறுப்பு மாற்றுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கியது. 1-2 சம்பவங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளால் ஒட்டுமொத்த திட்டத்தையும் புறம் தள்ளிவிட முடியாது. தன்னார்வலர்கள் இரத்தத்தை கொடையாக வழங்க அரசு விழிப்புணர்வு மேற்கொள்ளும் அதே வேளையில் அதற்கான நம்பகத்தன்மையும் கண்காணிப்பும் அவசியமாகிறது.